ஒரு கனவின் மூலமாக திருமறை குர்ஆனில் துவங்குகிறது. அந்த கனவு நிறைவேறுவதில் அவர்களுடைய அந்த வரலாறை இறைவன் முடிக்கின்றான். அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட அந்த பாதையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் இவரின் மீது பொறாமை கொண்டு அவர்கள் சூழ்ச்சி செய்து இவரை ஒரு பாலம் கிணற்றில் வீசி விடுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பயண கூட்டம், ஒரு வியாபார கூட்டம் எடுத்து அவரை அற்ப காசுகளுக்கு விற்று விடுகிறார்கள். எகிப்து நாட்டினுடைய அமைச்சர் அவரை விலைக்கு வாங்குகிறார் என்பது வரை நேற்றைய தினம் பார்த்து அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகளையும் அதில் மார்க்கம் சொல்லக்கூடிய இன்னும் பிற செய்திகளையும் நாம் பார்க்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றின் இரண்டாவது பகுதி அவர்கள் சிறைக்கு செல்வதற்கு அடிப்படையாக அமைகிற அவர்களுடைய அந்த எகிப்து வாழ்வும் அவர்களுடைய சிறை வாழ்வும் தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு அமைச்சர் விலைக்கு வாங்கி தன்னுடைய வீட்டிலேயே அவர்களை வளர்க்கிறார். இளமை பருவத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடைகிற பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் நபித்துவத்தை வழங்குகிறான். இப்படி வழங்கி இளமை பருவத்திலே அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யாருடைய வீட்டில் யூசுப் நபி அவர்கள் வளர்கிறார்களோ அந்த வீட்டில் உள்ள பெண்மணி அமைச்சருடைய மனைவி யூசுப் நபியை தவறான வழிக்கு அழைக்கிறார். யூசுப் நபி அவர்கள் அவரிடமிருந்து தப்பித்து ஓடுகிறார். மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக, இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸவாய, என்னுடைய இறைவன் எனக்கு அழகிய தங்குமிடத்தை தந்திருக்கிறான். லா யுஃப்லிஹுல் லாமிமூன், அநியாயக்காரர்கள் வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் என்னை இந்த பாவ செயலிலிருந்து, இந்த பெண் எந்த தவறுக்கு அழைக்கிறார்களோ, எந்த விபச்சாரத்திற்கு அழைக்கிறாரோ அதிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக என்று அந்த தவறுக்கு இடமளிக்காமல் யூசுப் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்டு ஓடுகிறார்கள். இந்த பெண் யூசுப் நபி அவர்களை துரத்துறார். அதை பற்றி இறைவன் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது வலகத் ஹம்மத் பிஹி, இந்த பெண் அவரை யூசுப் நபி அவர்களை நாடிவிட்டாள், அவரை விரும்பிவிட்டாள், தவறுக்கு அவரை யூசுப் நபி அவர்களை இணங்க வைக்க முயற்சி செய்கிறாள். வஹம்ம பிஹா லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பி, இறைவனுடைய சான்றுகளை மட்டும் யூசுப் அவர்கள் பார்த்திராவிட்டால் அவரும் நாடியிருப்பார். யூசுப் நபி நாடலை. ஏன் நாடலை அப்படின்னா அவர் இறைவனுடைய சான்றுகளை பார்த்திருந்தார், இறைவனை முழுமையாக நம்பியிருந்தார், இறையச்சம் அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருந்தது, இறைவனுடைய அத்தாட்சிகளை பிரித்து வைத்திருந்ததினால் அந்த இறையச்சம் யூசுப் நபி அவர்களை காப்பாற்றியது. அப்படி காப்பாற்றியதால் யூசுப் நபி அவர்கள் அந்த பெண்ணை நாடவில்லை. அவர் பார்த்ததுனாலதான் நாடல, பார்த்திருக்காவிட்டால் நாடி இருப்பார் என்று இறைவன் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். இந்த வசனம் என்பது நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான இடம். தஃசீர் விரிவுரைகள் பல எழுதி வச்சிருக்கிறார். பல தஃசீர்கள்ல சுன்னத்து ஜமாத்தினர் எதை ஆதாரமாக கொள்கிறார்களோ, எதை தங்களுடைய உரைகளில் கதைகளாக கப்சாக்களாக கூறுகிறார்களோ அந்த தஃசீர்கள்ல பல தஃசீர்களில் ஆதாரபூர்வமாக குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைத்திருக்கின்ற தஃசீர்கள் இருக்கிறது. அது ஒரு புறம். சில தஃசீர்கள்ல எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் கதைகளை எழுதி நபிமார்களை இழிவுபடுத்துவதை போன்ற கதைகளை எழுதி வைத்திருக்கக்கூடிய தஃசீர் என்கின்ற பெயரில் சில புத்தகங்கள் இருக்கு. அதை பத்தி தான் இப்ப நம்ம பேசுறோம். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது சொல்ல முடியாத அளவுக்கு, நாம் பூசக்கூடிய அளவுக்கு ஒரு நபியை எப்படியெல்லாம் இழிவுபடுத்த முடியுமோ அப்படி யூசுப் நபி அவர்களை இழிவுபடுத்துகிற வகையில பல கதைகளை இந்த வசனத்துக்கு தஃசீர்களாக அவர்களுடைய யூசுப் நபி அவர்கள் அந்த பெண்ணை நாடிட்டாங்க, அந்த பெண்ணுக்கு அருகில போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு
இன்னொரு பக்கம் இந்த வசனத்துக்கு இரண்டு விதமான பொருள் கொள்ளப்படுகிறது. வஹம்மதிஹா லௌலா அர்ரா புர்ஹான ரப்பி, இறைவனுடைய சான்றுகளை அத்தாட்சிகளை பார்த்திராவிட்டால் யூசுப் நபி அவர்களும் அந்த பெண்ணை நாடி இருப்பார். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? நாடல. ஏன் நாடல? யூசுப் நபி இறைவனுடைய அத்தாட்சியை பார்த்திருந்தாரு, யூசுப் நபி இறைவனுடைய அதிகமாக அஞ்சிருந்தாரு, இறைவனுடைய அத்தாட்சியை பார்த்ததுனால அந்த பெண்ணை நாடல. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தமும் கொடுக்கப்படுது. என்ன அர்த்தம்? யூசுப் நபி நாடிட்டார், அந்த பெண்ணை நாடி விட்டார், விரும்பி விட்டார். லௌலா அர்ரா புர்ஹான ரப்பி, அந்த இறைவனுடைய அத்தாட்சிகளை பார்த்திராவிட்டால் பெரும் தவறுக்கு அவர் ஆட்பட்டு இருப்பார். நாடினாரு, ஒரு விருப்பம் அவருடைய உள்ளத்துல வந்துருச்சு, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்ததுனாலதான் பெரிய தவறிலிருந்து அவர் விலகி கொண்டார். இப்படி ஒரு அர்த்தத்தை வைக்கிறார். இந்த இரண்டு அர்த்தத்துக்குமே அரபு மொழி வழக்குல இடம் இருக்கு. ரெண்டு அர்த்தத்துக்குமே அரபு மொழி வழக்குல அர்த்தம் இருக்கு. இப்ப நாமளும் இதற்கு முன்பு இந்த அர்த்தத்தை தான் கொடுத்திருந்தோம். அதாவது யூசுப் நபி நாடிவிட்டார், அல்லாஹ்வுடைய அற்புதங்களை பார்த்ததினால், அத்தாட்சிகளை பார்த்ததினால் அவர் விலகிவிட்டார், இப்படிதான் சொன்னோம். ஆனா கூடுதலாக ஆய்வு செய்கிற பொழுது, புதிய மொழிபெயர்ப்புக்காக கூடுதல் ஆதாரங்களை திரட்டி பார்க்கின்ற பொழுது இந்த மொழிபெயர்ப்பு தவறாக இருக்கிறது. மொழி அடிப்படையிலே இலக்கண அடிப்படையில சரியாக இருந்தாலும் கருத்து அடிப்படையில இறைவன் சொல்லுகின்ற இதற்கு பின்னால் இருக்கின்ற இந்த வரலாற்றின் தொடர்ச்சிக்கு முரணாக இருக்குது. அப்ப இந்த வசனத்துக்கு இப்படி மொழிபெயர்ப்பு செய்யக்கூடாது. மொழி வழக்குல இன்னொரு இடப்பாடு இந்த மொழிபெயர்ப்புக்கு இருக்குது. என்ன இடப்பாடு? அவர் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்திருக்காவிட்டால் நாடி இருப்பார். அப்படின்னா நாடல, அவர் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்து அல்லாஹ் அஞ்சினதுனால இவர் அந்த பெண்ணை நாடவில்லை, விரும்பவில்லை. இந்த மொழிபெயர்ப்பு தான் சரியாக இருக்குது என்று நாம மொழிபெயர்த்து இருக்கிறோம். இதுதான் இப்போதைக்கு கரெக்டான மொழிபெயர்ப்பா இருக்குது. யூசுப் நபியினுடைய கண்ணியத்தை காப்பாற்றுகின்ற ஒரு மொழிபெயர்ப்பாகவும் இருக்கு. இதற்கு இலக்கணத்துல இடம் இருக்குது. குர்ஆன்லயே இதே போன்ற வாசகங்களை அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்றான். வமா குன்னா லினஹ்ததிய லௌலா ஹதான் அல்லாஹ், இதே மாதிரி வாசகம் தான் இந்த இடத்துல. ஹம்மதிஹா லௌலா 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 அர்ரா புர்ஹான ரப்பி அப்படிங்கிறான். இன்னொரு இடத்துல இதே குர்ஆன்ல சொல்லும் பொழுது மா குன்னா லினஹ்ததிய லௌலா ஹதான் அல்லாஹ், இதே லௌலாங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறான். அந்த இடத்துல எப்படி மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்குன்னா, அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டினாவிட்டால் நாங்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருக்க மாட்டோம். அப்ப இதே ஸ்டைல்ல தான் இந்த இடத்திலே மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில இந்த இடத்தில் யூசுப் நபி நாடவில்லை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்ததினால் விலகிக் கொண்டார் என்று அவருடைய கண்ணியத்தை காட்டுகின்ற வகையிலே இங்கே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, தொடர்ச்சியில இறைவன் பேசுகிறான். கதாலிக்க இவ்வாறு லினஸ்ரிஃப அன்ஹு ஸூஅ வல் ஃபஹ்ஷா, யூசுப் நபியை விட்டு தீமையையும் அருவருக்கத்தக்கதையும் நாம் விலக்கினோம். அவருக்கு எந்த தீமையும் ஏற்படல, அவரிடத்துல அருவருக்கத்தக்க மோசமான காரியம், பெரிய தவறு, விபச்சாரம் எதுவுமே அவரிடத்துல ஏற்படல, சின்ன தீமையும் அவரிடத்துல ஏற்படல. இப்படி ஏற்படாத வகைகளை அவரை நாம் காப்பாற்றணும்னு அல்லாஹ் சொல்றான் அதனுடைய தொடர்ச்சியிலே. அப்ப இப்படி இறைவன் சொல்றதுனால அவர் அந்த பெண்ணை விரும்பவும் இல்லை என்பது இதிலிருந்து தெரிகிறது. அப்ப இறைவன் இப்படி சொல்லிவிட்டு அடுத்து அந்த வரலாற்றுடைய தொடர்ச்சியை தொடர்கிறான். யூசுப் நபி இந்த பெண்ணை நாடல, அவன் தவறுக்கு அழைக்கிறார். தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக கதவை நோக்கி யூசுப் நபி ஓடுறான். அந்த பெண்ணும் யூசுப் நபியை துரத்தி கொண்டு வருகிறார். ஒரு கட்டத்துல யூசுப் நபியினுடைய ஆடையை பிடித்து இழுக்கிறார். அவர்களுடைய சட்டை பின்புறமாக பிடித்து விடுகிறார். கதவு கிட்ட யூசுப் நபி முட்டி மோதி போய் கதவை திறக்கிறாங்க. இந்த பெண்ணுடைய கணவர் யூசுப் நபியை வளர்க்கிறார்ல, அவர் வந்து நிற்கிறார். நின்ன உடனே இந்த பெண் அப்படியே பேட்ட மாத்துறார். என்ன பேட்ட மாத்துறா? மா ஜஸாஉ மன் அராத பி அஹ்லிக ஸூஅன், உங்க மனைவிட்ட தப்பா நடந்துட்டவருக்கு என்ன தண்டனை? இவரை சிறையில் அடைக்க போறீங்களா அல்லது அதைவிட கடுமையான தண்டனை இவருக்கு இருக்கிறதா? தப்புக்கு தூண்டுனது, தப்பைக்கு அழைத்தது அவன். தன்னுடைய கணவனை
இப்படி அவள் கேட்கிறார். இப்போ அவ யூசுப் நபி சொல்றாங்க, இல்ல நான் ஒன்னும் பண்ணல, ஹியர் ஆவதற்கு நான் நஃப்சி, அவள் தான் என்னை அடைய முயற்சித்தார், அவள் தான் என்னை நாடினாள், நான் இதில் எந்த தவறும் செய்யவில்லை என்று யூசுப் நபி தன் தரப்பு வாதத்தை முன்மொழிகிறார். சற்று யோசித்து பாருங்கள். பொதுவாக இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை ஒரு பெண் முன்வைத்தார், அது எந்த காலமாக இருந்தாலும் சரி, அது அந்த முந்தைய காலமாக இருந்தாலும் சரி, இப்போ உள்ள காலமாக இருந்தாலும் சரி, ஆணின் பக்கம் தவறோ நியாயமோ எது இருந்தாலும் ஒரு பெண் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை சொன்னால் சமுதாயம் ஆதாரத்தை பார்க்காது. ஆணுக்கிடத்தில் 1000 நியாயம் இருந்தாலும் ஆணின் பக்கம் நிற்காது. பெண் சொல்லிவிட்டாள் என்று ஆணை குற்றப்படுத்துவதற்கு தான் சமுதாயம் பார்க்கும். இதுதான் எல்லா காலத்திலும் நடக்கக்கூடிய ஒன்று. சமீபத்தில் பல செய்திகளை நாம பார்த்திருப்போம். ஒரு உணவு டெலிவரி செய்யக்கூடிய ஒரு நபர், அவர் உணவு டெலிவரி பண்ண போறாரு. ஒரு பெண் தன்னைத்தானே தாக்கிக் கொண்டு ஒரு வீடியோவை வெளியிடுறார். என்ன, இந்த உணவு கொடுக்க வந்த டெலிவரி செய்ய வந்த இவன் என் இடத்துல தப்பா நடந்துக்கிட்டான். அதுக்கப்புறம் போலீஸ் விசாரணை செய்து பல கட்ட விசாரணைகளுக்கு பிறகு இந்த ஆணின் மீது இந்த பையன் மீது எந்த தப்பும் இல்லை, இது இவள் செய்த நாடகம் அப்படின்னு தெரிய வரும். இப்போ ஆனா அந்த சமயத்துல அந்த பெண் குற்றச்சாட்டு சொன்ன சமயத்துல எப்படி செய்திகள் பரவுது? இவனை எல்லாம் சும்மா விடக்கூடாது, இவர்களை எல்லாம் சும்மா ஊர்ல நடமாடக்கூடாது, இவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும், பெண்ணுனா இலக்காரமா அப்படி இப்படி என்று இவன் பரப்பு பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் பார்க்கப்படவே இல்லை. அது பொதுவாக இயல்புதான். ஏன்னா பெரும்பாலும் பெண் என்பவள் தன்னை இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை தானாக வந்து பொய்யாக சொல்ல மாட்டாள், தன்னுடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து சொல்ல மாட்டாள். அப்படி ஒரு பெண்ணே வந்து சொல்லுகிறாள் என்றால் இது உண்மைதான் இருக்கும் என்று நாம அந்த ஒரு விஷயத்துக்கு சமுதாயம் செட் ஆகிட்டதுனால ஆண் பக்கம் இருக்கக்கூடிய விஷயத்தை சமுதாயம் பார்க்கவே பார்க்காது. அதனாலதான் சமீபத்துல ஒரு நீதிமன்றத்துல கூட சொன்னாங்க, சமீப காலமாக இந்த பொய்யான பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகரித்து வருகிறது. பெண்ணு பொய்யாக இது போன்ற குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சமீபத்தில் சில நீதிமன்றங்களில் சொன்னதை எல்லாம் நாம பார்க்க முடியும். அப்ப அன்றைய காலத்துல யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு குற்றச்சாட்டை அந்த பெண்ணே தப்பா நடந்துட்டு, ஆனா அப்படியே பிளேட்ட மாத்தி இவர்தான் தப்பா நடந்துட்டாருன்னு சொல்லுது. அப்ப பார்க்கக்கூடியவர்களிடத்துல எப்படியான ஒரு நிலை ஏற்படும்? ஆனா அங்க இருந்த ஒரு நீதமான மனிதன், அவருடைய சமயோஜித அறிவை பாருங்க. இதுதான் சமயோஜித அறிவு என்றால் இதுதான். ஒரு நெருக்கடியான சூழல், உணர்ச்சிக்கு வழியாகிறார். ஏன்னா பொதுவா மனிதனை பொறுத்தவரையில உணர்ச்சிக்கு வழியாக முடியும் தான். உணர்ச்சிக்கு வழியாக என்ன, ஒரு பெண்ணே சொல்லிட்டா இவன் அயோக்கியன், இதுக்கப்புறம் என்னன்னு அந்த நேரத்தில் குதிக்காம யதார்த்தமாக நிதானமாக உணர்ச்சியை பயன்படுத்தாமல், உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீதத்தை நீதமான மனிதர் அங்கே பேசுகிறார். இப்ப அவன் இவரின் மீது குற்றம் சொல்கிறார், இவர் அவளின் மீது குற்றம் சொல்கிறார். இதை எப்படி நாம கண்டுபிடிக்கணும்னா இவருடைய சட்டையை பாருங்க. இவருடைய சட்டை, இந்த யூசுஃபுடைய சட்டை முன்புறமாக கிழிக்கப்பட்டிருந்தால் இவர் அந்த பெண்ணிடம் தவறாக நடந்திருக்கிறார், பலவந்தமாக அடைய முயற்சித்திருக்கிறார், அந்த பெண் விடாப்பிடியாக இவரிடமிருந்து தப்பிக்க முயற்சித்திருக்கிறார் என்று அர்த்தம். அப்போது இவர் பொய்யன், அந்த பெண் உண்மையாளர். அதுவே அவருடைய சட்டை பின்புறமாக கிழிக்கப்பட்டிருந்தால் இவள் தான் பலவந்தமாக அவரை அடைய முயற்சித்திருக்கிறார், இவரிடமிருந்து தப்பிக்க முயற்சித்து ஓடி இருக்கிறார், இந்த பெண் அவருடைய சட்டையை கிழித்திருக்கிறார் என்று அர்த்தம். சட்டை எங்க கிழிச்சிருக்கு பாருங்க. சமயோஜிதமாக அந்த இடத்துல உணர்ச்சிக்கு வழியாகிறாம அறிவை மதிநுட்பத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல நீதமான ஒரு மனிதர் பேசுறார். சட்டையை பார்க்கிறார், சட்டை எங்க கிழிச்சிருக்கு, பின்பக்கம் கிழிச்சிருக்கு. அப்போ இந்த பெண்ணு தான் இவரை அடைய முயற்சித்திருக்கிறார். யூசுப் நபிக்கு இருக்கு எந்த சம்மதமும் இல்ல, யூசுஃபுக்கு இருந்தா எந்த சம்மதமும் இல்ல. இவதான் பொய் சொல்றார், இவதான் யூசுப் நபி மேல பழி போடுறார், இவதான் அடைய முயற்சித்திருக்கிறார். இவருக்கும் அதற்கும் எந்த சம்மதமும் இல்லை. இவர் கற்பொழு கட்சி
அப்ப அந்த இடத்துல அந்த அமைச்சர் சொல்றார், யூசுப் அரின் அன்ஹாதா, இத கண்டுக்காது, ஏதோ தப்பு நடந்துருச்சு. அந்த மனைவி தன்னுடைய மனைவிட்ட முதல்ல சொல்றாரு, இதெல்லாம் பெண்களாகிய உங்கள் சூழ்ச்சி தான், நடக்காதத நடந்தது மாதிரி சொல்ற உங்க சூழ்ச்சி தான், இவருக்கு எதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதே சமயம் யூசுப் இத கண்டுக்காது, இந்த பெரிய எடுத்து விவாகரம் சொல்வாங்களா அது மாதிரி இதை நீங்க என்ன பண்ணாதீங்க, கண்டுக்காதீங்க. நீங்க இந்த கண்டுக்காதீங்க இவர்கிட்ட சொல்லிட்டு அந்த பெண்ணிடத்துல நீ தான் தப்பு செஞ்சிருக்கிற, ஓ தப்புக்கு நீ பாவ மன்னிப்பு கேளு, நீ தான் தவறு செய்தவள், குற்றவாளி என்று அந்த அமைச்சர் சொல்லி விடுகிறார். இப்ப இந்த நிகழ்வு முடிந்து விடுகிறார். இதுல யூசுப் நபிக்கும் இந்த தவறுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நிரூபணமாக்கி விடுகிறார். ஆனா ஊருக்குள்ள செய்தி பரவுது. எப்படி செய்தி பரவுது கேள்விப்பட்டீங்களா? அமைச்சருடைய மனைவி செஞ்சதை கேள்விப்பட்டீங்களா? வீட்டுல ஒரு ஆளை வளர்த்தாங்களே, அந்த வளர்த்தவரையே அடைய முயற்சித்து இருக்கிறா. எவ்வளவு மோசமான பொம்பளையா இருப்பா, எவ்வளவு அனுமதிக்கிறதுக்கு கேவலமானவளா இருப்பா என்று ஊருக்குள்ளே பிற பெண்கள், நாட்டு பெண்கள் பேசிக் கொள்கிறார்கள். இவ ஒரு அந்தஸ்தில் இருக்கிறார். அமைச்சரின் மனைவி என்கின்ற ஒரு கிரேடு இருக்கு, ஒரு அந்தஸ்து இருக்கு, ஒரு உயரிய பதவி இருக்கு. நாம பதவியில இருக்கிறோம், ஊர்ல இருக்கிற சாதாரண பெண்கள் எல்லாம் நம்மளை பத்தி இப்படி தப்பா பேசுகிறாங்க, நடந்ததுதான் பேசுறாங்க. ஆனா இவரால தாங்கிக்க முடியல, நம்மளை பத்தி இப்படி பேசுறாங்களே, இவங்களுக்கு தக்க பாடத்தை புகட்டணும்னு அந்த அமைச்சருடைய மனைவி என்ன பிளான் பண்றாங்க, ஒரு விருந்தை ஏற்பாடு செய்யறாங்க. ஊர்ல இருக்கிற பெண்களுக்கெல்லாம் யாரெல்லாம் அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு விருந்து. வாங்க எல்லாரும், எல்லா பெண்களும் வந்தாச்சு, உணவெல்லாம் வச்சாச்சு. யூசுப் நபி அந்த பக்கமா போறான், போக சொல்றான். யூசுப் நபி போறான், கையில எல்லா பெண்களுடைய கையிலையும் கத்தியை கொடுத்தார். இப்ப கத்தியை கொடுத்த உடனே யூசுப் நபி அவ்வளவு அழகானவர்கள், ஏற்கனவே நாம அந்த அழகை பார்த்த உடனே அந்த பெண்கள் எல்லாம் தங்களுடைய கைகளில் வைத்திருந்த கத்தியினால் தங்களுடைய கைகளையே வெட்டிக் கொள்கிறார்கள், அறுத்துக் கொள்கிறார்கள். அறுத்துக் கொண்டே அவர்கள் சொல்லுகிறார்கள், மாஹாதா இல்ல மாஹாதா அபஷரா, இவர் மனிதரே இல்லை, இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இவர் கண்ணியத்திற்குரிய வானவரே தவிர வேறில்லை, இவர் சாதாரண ஆள் இல்லை, வானவரத்திலிருந்து வந்திருப்பார் போல, இவ்வளவு அழகா அவ்வளவு அற்புதமாக இருக்கிறாரே, பார்ப்பதற்கே கண் கவர்கின்ற வகையில் இருக்கிறார் என்று அவருடைய அழகிலே, யூசுப் நபியுடைய அழகிலே இவர்கள் எல்லாம் சிலாகித்து பேசி தங்களுடைய உணர்வே இல்லாமல் தங்களுடைய கைகளாலேயே தங்களுடைய கைகளில் இருக்கின்ற கத்திகளால் அழுத்துக் கொள்கிறார்கள். இப்ப அந்த அமைச்சருடைய மனைவரா, நம்ம என்ன பேசுறீங்க எல்லாம், என்ன எல்லாம் குற்றம் சொல்லிட்டு இருந்தீங்க, இவருடைய அழகை பார்த்தா தெரியுமா, இவர் அதாவது தப்பை செய்துவிட்டு அந்த தப்புக்கு நியாயத்தை செலுத்துகிறார்கள். என்னதான் தப்பா பேசுறீங்க, நான் ஏன் தப்புக்கு போட தெரியுமா, நான் ஏன் இவர் அடைய முயற்சிக்க தெரியுமா, எவ்வளவு அழகா இருக்கிறாரு பாத்தீங்களா, இவர் நீங்களே வழிகிட்டீங்களே அப்படின்னு நான் தப்புக்கு ஊரையே சாட்சியாக்குறது, ஊரையே தன்னுடைய தப்புக்கு உகந்தையாக்குறதுக்கான பிளான போட்டு அப்படியே எல்லா பெண்களையும் கூட்டி யாரெல்லாம் தன்னை தப்பா பேசினாங்களோ எல்லா பெண்களையும் இவருடைய அழகை பார்க்க வைத்து தங்களுடைய கைகளாலேயே தங்களுடைய கைகளை அறுக்க வைத்து என்னென்னமோ குத்து சொன்னீங்க, என்ன ஏதோ தப்பா பேசுறீங்க, இப்ப தெரியுது அவருடைய அழகை பத்தி, இப்ப சொல்றேன், நான் தான் அவரை அடைய முயற்சித்தேன். அவர் இந்த நேரத்துல உண்மையை ஒப்புக்கொள்கிறார், நான் தான் இவரை அடைய முயற்சித்தேன். ஆனால் இவர் விலகி கொண்டார், இவர் எந்த தப்பு செய்யல. அப்போ நாம சொன்னோம்ல, ஏற்கனவே ஒரு அர்த்தம் சொன்னோம், யூசுப் நபி நாடி இருந்தார், ஆனா அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்ததுனால விலகி கொண்டார்னு. அப்ப இந்த அர்த்தம் மொழி அடிப்படையில் சரினாலும் கருத்து அடிப்படையில் தவறாக இருக்குது. யூசுப் நபி நாடவே இல்லை, ஏன்னா அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்து இறைவனுடைய அச்சம் இருந்ததினால் அவர் நாடாமலே விலகி கொண்டார் என்று பார்த்தோம்ல, அதுக்கு இதுவெல்லாம் ஒரு சான்று. அந்த பெண்ணே என்ன சொல்றா, அவர் எனக்கு உடன்படவில்லை, அவர் விலகி கொண்டார். ஆனால் இப்போ இந்த சூழல்ல எனக்கு நீங்க எல்லாம்
இவரை சிறையில் அடைப்பேன். இவரை கேவலப்படுத்துவேன். இவர் மட்டும் நான் சொன்னதை செய்யலன்னா என்ன? ஒரு எஜமானியமா தொழிலாளிய வேலை வாங்குறது இல்ல, தப்பு கிடைக்கிறார். நான் சொல்ற தப்பை இவர் செய்யலைன்னா இவரை நான் சிறையில் அடைப்பேன். இவரை நான் கேவலப்படுத்துவேன், இழிவுபடுத்துவேன். ஏன் இழிவுபடுத்துவேன் சொல்றா? ஏற்கனவே செஞ்சதுதானே. அதாவது அவர் செய்யாத ஒரு தவறை அவரின் மீது சுமத்துவர். இது போன்ற ஒரு பாலியல் விஷயங்களை ஒரு பெண் முன்வந்து ஒரு ஆணின் மீது சொல்லுகிற பொழுது அது உண்மையாக மாறிவிடும். அப்படி அந்த நிலை இருந்ததுனால நான் அவரை கேவலப்படுத்துவேன். இப்பதான் யூசுப் நபி ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். ரப்பி, இறைவா, அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி. இந்த பெண்கள் எல்லாம் எந்த தவறுக்கு என்னை அழைக்கிறார்களோ அதை விட எனக்கு சிறைவாசமே மேலானது, விருப்பமானது. இப்படி ஒரே இந்த பெண்களுடைய பஞ்சாயத்தாக இருக்கு. இந்த பெண்கள் தவறுக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் என்னுடைய கற்பை காத்துக் கொள்வதற்கு எனக்கு சிறைவாசமே எனக்கு விருப்பமானது. நான் சிறையிலேயே போயிடுறேன் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து வஇல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன, இறைவா இவர்களுடைய சூழ்ச்சியை என்னை விட்டு நீ தடுக்கவில்லை என்றார். கடுமையான சூழ்ச்சி செய்யறாம, தப்புக்கு அழைக்கிறது மட்டும் இல்லாம அந்த தப்பை நான் செய்யலைன்னா என் மீது வீண்படி சுமத்தி என்னை கேவலப்படுத்துவதற்கும் என்னை இழிவாக மக்கள் மத்தியிலே காட்டுவதற்கும் இவர்கள் முயற்சிக்க ஆரம்பிக்கிறார்கள். முன்னாடி என்ன நடந்துச்சு? இவ மட்டும்தான் இருந்தா. யாரு? அமைச்சருடைய மனைவி. அமைச்சருடைய மனைவி மட்டும் இருக்கும் பொழுது சட்டையை பார்த்து இந்த சட்டை முன்பங்க கிழிஞ்சிருக்கா பின்பங்க கிழிஞ்சிருக்கான்னு பார்த்ததுனால யூசுப் நபி தப்பிச்சார். இப்போ ஊர்ல உள்ள எல்லா பொம்பளையும் சேர்ந்திருக்காங்க. ஊர்ல இந்த அமைச்சருடைய மனைவி குத்தம் சொன்ன குறை சொன்ன மத்த பொம்பளை எல்லாம் சேர்ந்திருக்காங்க. இப்ப சேர்ந்திருக்கும் பொழுது ஈஸியா இலகுவா யூசுப் நபி மேல பழி சுமத்தினார். இவர்தான் மோசமான ஆளு, இவர்தான் தப்புக்கு அழைக்கிறாரு, இவர்தான் பொம்பளை எல்லாம் மயக்க பார்க்கிறார் என்று ஈஸியா மற்ற பெண்களுடைய துணை கொண்டு பழிய சுமத்தினார். அதனால யூசுப் நபி அவர்கள் இவர்களுடைய சூழ்ச்சியை, இறைவா என்னை விட்டு நீ தடுக்கவில்லை என்றால் அசுப் இலைகின்ற இவர்களின் பக்கம் நான் சாய்ந்து விடுவேன். அதே போல வக்குன் மினல் ஜாஹிலி, நான் முட்டாள்களின் ஒருவனாக ஆகிவிடுவேன். என்னை காப்பாற்று இறைவா. எனக்கு சிறைவாசம் இருந்தாலும் பரவாயில்லை, அங்கே அந்த சிறையிலே நான் தனிமையிலே இருந்தாலும் பரவாயில்லை. நான் இந்த தப்பு இந்த பெண்கள் ஏற்படுத்துகின்ற அந்த கேவலத்துக்கு நான் ஆளாயிடக் கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். அல்லாஹ் இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு அவர் சிறைக்கு அனுப்பப்படுகிறார். இந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு செய்தியை நம்ம நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நாளை மறுமை நாள்ல சூரியன் தலைக்கு அருகாமையிலே நிறுத்தப்படுகின்ற அந்த சூழலில் 7 சாராருக்கு அல்லாஹ் அர்ஷுனுடைய நிழலை தருகிறார். அந்த 7 சாராரில் ஒரு சாரார் யாருன்னா ஒரு மனிதர், ஒரு ஆண். தஅத்துஹு இம்ரஅத்துன் ذات ஜமாலி வ மன்சிபி, அழகும் அந்தஸ்தும் உடைய ஒரு பெண் அவரை தவறான வழிக்கு அழைக்கின்ற பொழுது ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், நான் இறைவனை அஞ்சுகிறேன் என்று சொல்லி அந்த தவறிலிருந்து விலகிக் கொள்ளுகின்ற மனிதருக்கு அர்ஷுனுடைய நிழல் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒழுக்கம் என்பது நமக்கு அதிகமாக போதிக்கப்பட்ட ஒரு விஷயம், திரும்ப திரும்ப நினைவூட்டப்பட்ட விஷயம். கற்பொழுக்கம் என்பது நமக்கு அதிகமாக அந்த கற்பொழுக்கத்தை பேணிக் கொள்ள வேண்டும், கற்பொழுக்கத்திலே இம்மி அளவு பிசகிவிடக் கூடாது என்று ஒவ்வொரு விஷயத்திலேயும் இவை போல நம்முடைய ஒழுக்கத்தை காக்க வேண்டும் என்று நமக்கு அதிகமான போதனைகளை இஸ்லாமிய மார்க்கம் செய்கிறது. அந்த கற்பொழுக்கத்திலே சிறிதளவு தவறிவிடக்கூடாது. ஒரு பெண் அழைக்கிறார், அவள் சாதாரண ஒரு பெண்ணு கூட இல்லை. அதாவது ஒரு கண்டுக்காம போற வகையில் அவள் ஒரு அழகு இல்லாதவளாக இல்லை, இல்ல அழகான பெண்ணாக இருக்கிறாள், அந்தஸ்து உள்ளவளாக இருக்கிறாள். அழகான பெண்ணை இருந்து ஏதோ ஒரு அந்தஸ்து இல்லாதவளாக அவள் ஏற்கனவே ஒரு மாதிரியான பெண்ணாக இருக்கக்கூடியவள், நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடியவளாக இருக்கிறாள். இப்படிப்பட்ட ஒரு பெண் தவறான வழிக்கு அழைக்கின்ற பொழுது எவ்வளவுதான் உறுதியான ஈமானுடையவளாக
அந்த நேரத்தில் கூட இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று யார் தன்னுடைய இறையச்சத்தை பேணிக் கொள்கிறாரோ அவர் உச்சபட்ச இறையச்சவர். அதனால் அவருக்கு சூரிய அர்ஷினுடைய நிழலில் இறைவன் நிழல் தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. ஏன்னா இவ அழகான ஒரு பெண், அந்தஸ்தான பெண்ணா இருக்கு, அமைச்சருடைய மனைவியா இருக்கு. அப்படி அமைச்சருடைய மனைவியாக இருக்கக்கூடிய அந்த பெண் அழைக்கிறாள், தவறான வழிக்கு அடைய முயற்சிக்கிறாள், மீண்டும் மீண்டும் அழைக்கிறாள். எவ்வளவு மீண்டும் மீண்டும் அழைத்தாலும் யூசுப் நபி தன்னுடைய கற்பை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பதிலாக நான் சிறையை கூட அனுபவித்துக் கொள்கிறேன் என்று சிறை வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் இதுதான் இறையச்சத்துக்கு எடுத்துக்காட்டு. அப்ப இதை அல்லாஹ் இந்த நேரத்தில் நினைவு கூற, அப்போ சிறையை ஏற்றுக்கொள்கிறார்கள். குற்றமற்றவர்கிற சான்றுகள் இருந்தாலும் சிறையில கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு அவர்கள் சிறையிலே அடைக்கிறார்கள். இப்ப சிறைக்கு போகும் பொழுதுதான் யூசுப் நபியோட 2 இளைஞர்களும் சிறைக்கு வருகிறார்கள். இந்த 2 இளைஞர்களும் யூசுப் நபி அவர்களிடம் சொல்லுகிறார்கள், நாங்க 2 பேரும் ஒவ்வொரு கனவு கண்டோம். 2 பேரும் சொல்றாங்க, அதுக்கு விளக்கத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் என்ன கனவு கண்டிருக்கிறார்னா, அதாவது மது ரசம் பிழிவதை போல அவர் கனவு கண்டார். இன்னி அரா அசிரு கம்ரன், நான் மது ரசம் பிழிவதை போல கனவு கண்டேன் ஒருத்தர் சொல்றார். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் என்னுடைய தலைக்கு மேல் ரொட்டியை சுமந்து கொண்டிருப்பதை போலவும் அந்த ரொட்டி துண்டுகளை பறவைகள் வந்து உண்பதை போலவும் கனவு கண்டேன். இதற்கான விளக்கத்தை கூறுங்கள் யூசுப் நபியிடம் கேட்கிறாங்க. ஏன்னா யூசுப் நபி கனவுக்கான விளக்கத்தை அறிந்தவர்களாக இருந்தாம அந்த விளக்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்ப இது கனவை சொல்லி கேட்ட உடனே யூசுப் நபி சொல்றாங்க, இந்த கனவுக்கான விளக்கத்தை நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன், ஆனா அதற்கு முன்னால் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்குதுன்னு அவர்களுக்கு தாவா செய்வாங்க. சிறை வாழ்க்கையிலையும் சிறை வாழ்க்கை அனுபவிச்சுட்டாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு. நிராசை அடைவதற்கான எல்லா தகுதிகளும் இந்த நேரத்தில் யூசுப் நபிக்கு இருந்துச்சு. நம்ம கூட பிறந்தவங்க நம்மளை அடிச்சு துரத்துறான், கிணத்துல தூக்கி வீசுறான், நம்மளை கொல்ல முயற்சி பண்றான். நம்ம கூட பிறந்தவங்க நம்மளோட அந்யோன்யமா இல்ல, அன்பாக இல்ல, பாசமாக இல்ல, நம்மளை நம்ம தாயை விட்டு தந்தையை விட்டு பிரித்து விட்டான், நம்மளை கொல்ல முயற்சித்து நம்மை காணாத இடத்திலே வீசி விட்டான், நம்மளை விலைக்கு வாங்கி நம்மளை ஒரு அற்ப பொருளா ஒரு கூட்டம் விற்கிது, நம்மளை விலைக்கு வாங்கி ஒருத்தர் வளர்த்துக்கிட்டு இருந்த வளர்த்த பொம்பளையே நம்மள்கிட்ட தப்பா நடக்கிறார். இதெல்லாம் மீறி சிறையே போதும்டா அப்படின்னு நாம வந்திருக்கிறோம் என்று அந்த நேரத்தில் ஒரு நிராசை அடைகின்ற எண்ணத்துக்கு எல்லா எண்ணத்துக்கும் தகுதியாக இருந்தார். ஒரு நபியா இருக்கிறோம், நபியுடைய மகனா இருக்கிறோம், நபியுடைய பேரனா இருக்கிறோம், நபியுடைய கொள்ளு பேரனா இருக்கிறோம். இப்ராஹிம் நபியுடைய கொள்ளு பேரன் யூசுப் நபி, இஸ்ஹாக் நபியுடைய பேரன் யூசுப் நபி, யாக்கூப் நபியுடைய மகன் யூசுப் நபி. இப்படி நபியுடைய மகன், நபியுடைய பேரன், நபியுடைய கொள்ளு பேரன், நாமளும் ஒரு நபியா இருக்கிறோம். இப்படி அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான் என்று நிராசை அடைவதற்கான எல்லா தகுதியும். இவ்வளவு தகுதி இருந்தும் இவ்வளவு சோதனைகள், இவ்வளவு தடைக்கற்கள் வாழ்க்கையை வந்து விழுந்து கொண்டே இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா நாம எப்படி யோசிக்கிறோம்? 5 வேளை தொழுகிறோம், ஏதோ அல்லாஹ்வுக்கு நம்ம வந்து நாம தொழுவலைன்னா அல்லாஹ்வுடைய அந்தஸ்து குறைகிற மாதிரி நாம அல்லாஹ்வுக்காக 5 வேளை தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காக இல்ல நமக்காக தொழுகிறோம். தொழுகையை நாம அல்லாஹ் தொழுதது, அல்லாஹ் நாம தொழாததுனால அல்லாஹ்வுடைய அந்தஸ்து மரியாதை குறைய போதா, அல்லது நாம தொழுகிறதுனால அல்லாஹ்வுடைய அந்தஸ்து மரியாதை உயர போதா? அல்லாஹ் மரியாதை மிக்கவன் தான், அல்லாஹ் பெருமைக்குரியவன் தான். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தது, அல்லாஹ்வுக்காக 5 வேளை தொழுகிறோம், நமக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறானே, நோம்பு வந்தா பள்ளிவாசலே கத்திட்டு கிடக்கிறோம், நமக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறானே, இவ்வளவு சோதனை கொடுக்குறானே. ஒரு 5 வேளை தொழுகையை தொழுது விட்டு அதை ஒரு அந்தஸ்தாக கருதி நமக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே புலம்புறோமே, அப்படி எதுவுமே புலம்பல. இவ்வளவு அந்தஸ்து இருந்தும் அல்லாஹ்விடத்துல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நிராசை அடையாம அதே அல்லாஹ்வை நோக்கி மக்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். தன்னோடு சிறையில் இருந்த மக்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஏதோ எந்த கஷ்டமும் வாழ்க்கையில நடக்காத மாதிரி இறைவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இறைவனை பற்றி பாருங்கள், இந்த மக்களை பின்பற்ற
யூசுப் நபி அவர்கள் அந்த சிறை தோழர்களுக்கு அழைப்பு பணி செய்கிறார். அழைப்பு பணி செய்துவிட்டு இந்த கனவுக்கான விளக்கத்துக்கு வர யா சாஹிபை சிஜின், சிறை என்னுடைய 2 சிறை தோழர்களே, உங்களில் ஒருவர் மது பிழிவதை போல கனவு கண்டீங்க. அதுக்கு விளக்கம் என்னன்னா, உங்க எஜமானனுக்கு முதலாளிக்கு நீங்க மதுவை புகட்டுவீர்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன, இவர் விடுதலாகி போயிடுவார். இன்னொருத்தர் பறவை வந்து தலையில வச்சிருக்கிற ரொட்டி துண்டை திங்கிற மாதிரி கனவு கண்டீங்களே, அதுக்கு என்ன விளக்கம்னா, சிலுவையில் அறையப்பட்டு, சிலுவையில் அறையப்பட்ட மரத்துல சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. சிலுவையில் அறைந்த உடனே பறவைகள் உங்களுடைய தலையை குத்தி தின்னும். இதுதான் இந்த கனவு. அப்படின்னா மரண தண்டனை. ஒருத்தர் விடுதலாகிறாரு, இன்னொருத்தருக்கு மரண தண்டனை. இதுதான் அந்த கனவுக்கான விளக்கம். ஆனா யூசுப் நபி சொல்லுகிற விதத்தை பாருங்க. யாரு விடுதலை ஆவார்னு யூசுப் நபிக்கு தெரியும். ஏன்? அவங்களுக்கே தெரியும், சம்பந்தப்பட்ட நபர்களுக்கே தெரியும். ஏன்? ஒருத்தர் தான் என்ன கனவு கண்டாரு? மது பிடிவதை போல கனவு கண்டார். இன்னொருத்தர் என்ன கனவு கண்டாரு? பறவைகள் ரொட்டியை திக்கிற மாதிரி கனவு கண்டார். இந்த 2 கனவையும் தனித்தனியாக காணுகிறார்கள். இவர் இந்த கனவு கண்டாரு, இவர் இந்த கனவு கண்டாரு. யூசுப் நபிக்கு தெரியும். யூசுப் நபி இந்த விளக்கத்தை சொல்லுகிற பொழுது இது நமக்கான விளக்கம், இது எனக்கான விளக்கம் அவரவருக்கு தெரியும். ஆனா சொல்லுகிற முறையை பாருங்க. நீ தான் விடுதலையாவ, நீ அவ்வளவுதான், ஆள் அவுட், இப்படி சொல்லல. உங்களில் ஒருவர் யாருன்னு யூசுப் நபிக்கு தெரிந்தால், நீ தான் விடுதலையாவ, நீ தான், உனக்கு தான் மரண தண்டனை தெரிந்தாலும் அதை வெளிப்படையாக சொன்னால் மன வருத்தத்துக்கு உள்ளாகும். நீ தான் நீ அவ்வளவுதான் சித்த காடி, நீ உனக்கு மரண தண்டனை இப்படி சொன்னா அவன் மனசு இன்னும் கொஞ்சம் உடைஞ்சு போயிடும். இதனால என்ன சொல்றாங்கன்னா, உங்களில் ஒருவர் எஜமானருக்கு மதுவை பிழிந்து கொடுப்பார், இன்னொருவர் அவர் சிலுவையில் அறையப்படுவார் அப்படிங்கிறாங்க. இது சொல்ற யூசுப் நபிக்கும் யாருக்கு தெரியும், சம்பந்தப்பட்டவங்களுக்கு யாருக்கு தெரியும். ஆனால் பயன்படுத்துகிற வார்த்தை அவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தி விடக் கூடாது என்பதற்காக யூசுப் நபி அழகான முறையில இதை எடுத்து வைக்கிறார். இது நமக்கு ஒரு பாடம். ஒரு நோயாளியை பார்த்தா கூட நமக்கு நல்ல வார்த்தைகளை மாற்றும் போதிக்க சொல்லும். ஒரு நோயாளியை பார்க்கணும், அப்படி எந்த நோயா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, ஏன் தேராது, அவனுக்கு ரொம்ப மோசமான நிலைமையா இப்படி எல்லாம் பேசினா அவனுக்கு இன்னும் 10 நாள் இருக்கிறவன் அதோட அவ்வளவுதான் நெஞ்ச பிடிச்சிருவான். அப்ப சொல்லுகின்ற முறை என்பது ஒண்ணு இருக்கு. அந்த முறையை யூசுப் நபி அவர்கள் கையாளுகிறார்கள். தெரியும் அப்படிதான் நடந்திருக்குதுன்னு அவருக்கு சம்பந்தப்பட்டவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஆனா சொல்லும் பொழுது அதை மென்மையாக மிருதுவாக சொன்னால் அவருடைய மன அழுத்தத்தை, கவலையை குறைக்கலாம். அந்த முறையை யூசுப் நபி அவர்கள் இந்த இடத்திலே கையாளுகிறார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே போவாருன்னு யாருக்கு தெரியும்ல, அவர்கிட்ட யூசுப் நபி அழைச்சு சொல்றாங்க, நீ வெளியே போனதுக்கு அப்புறம் உன் எஜமானத்தை என்னை பத்தி சொல்லு. நான் குற்றமற்றவன் தான் வந்தேன், ஆனா காலம் ஓடிக்கிட்டே இருக்கு, எப்ப அப்படின்னு சும்மா கேளு அப்படின்னு சொல்லி யூசுப் நபி அனுப்புறான். ஆனா விடுதலையானவர் மறந்துட்டார். பொதுவா மனிதன்கிட்ட அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி வந்துச்சுன்னு வைங்களேன், மறந்துடும் சில விஷயங்கள். கடந்த சில பேரை பார்க்கலாம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது பாருங்க அவன் எப்படி இருக்கிறான் பாருங்க, எவ்வளவு காசு பணத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், எனக்கு அல்லாஹ் கொடுத்தான்னா நான் வந்து நல்ல தர்மம் செய்வேன் அப்படின்னு இல்லாத நேரத்துல சொல்லுவேன். அதுவே அல்ல நிறைய காசு பணத்தை கொடுத்துட்டான்னு மகிழ்ச்சி பொங்கிடும், பெருமை தலைக்கே இருக்கும். மகிழ்ச்சியில ஆரம்பத்துல என்ன சொன்னாலும் அதை மறந்துடுவேன். கொடுக்கணும்ல, காசு வந்தா நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதை கொடுக்கணும்ல. மகிழ்ச்சியில அதெல்லாம் மறந்துட்டார். காலங்கள் ஓடுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், பல ஆண்டுகள் சிறையிலேயே யூசுப் நபி தங்கி விடுகிறார்கள். சோதனையை யூசுப் நபி சந்திக்கிறார். அந்த சமயத்துலதான் மன்னருக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவுக்கான விளக்கத்தை அவர் கேட்கிறார். அந்த கனவுக்கான விளக்கத்தை கேட்கின்ற பொழுதுதான் யூசுப் நபியினுடைய ஞாபகம் இந்த விடுதலையாகி போனவருக்கு வருகிறது. அந்த கனவு என்ன, அந்த கனவின் மூலமாக அன்றைய சமுதாயத்துக்கு சொன்ன தகவல் என்ன, நமக்கு இறைவன் எப்படியான ஒரு பாடங்களை, படிப்பினைகளை கற்றுத் தருகிறார்,
அந்த கடலின் மூலமாக யூசுப் நபி எப்படி விடுதலையானால் அதன் பிறகு நடந்த நிகழ்வுகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.